ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். 1966 ஒரு நிகழ்வு நடந்தது. அதுவும் நவம்பர் 28 நிகழ்ந்த அற்புதமான ஒரு விஷயம். அதனாலேயே இது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம். இதனுடைய சிறப்பே 3 தான். சுயம்பு அன்னை ஆதிபராசக்தி அவர்கள் இடையே அமர்ந்திருக்கும் நம்ம ஆன்மீக குரு. ஸோ இன்றைய முக்கிய நிகழ்வு என்னன்னா, இன்னைக்கு புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே இந்த பூமியில் அமர்ந்து தியானம் செய்ய முடியும். ஏனென்றால் சுயம்பு வெளிப்பட்ட நாள் இன்று. அதனால் மெய் சிலுக்கிறது, சொல்லும் போதே உடம்பு சிலுக்கிறது. ஒரு பூமியிலிருந்து சுயம்பு ஒரு புயல் காற்றில் தன்னுடைய வேப்ப மரத்தை இழந்து தன்னை வெளிக்கடத்திய போது அது எப்படி பெரிய ஆற்றல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் இன்றைய குருவோட வழிபாடு மூலம் நீங்கள் சுயம்பின் அருமையை தெரிந்திருக்க வேண்டும், பெருமையை தெரிந்திருக்க வேண்டும். அதில் ஏன் பால் அபிஷேகம் செய்கிறோம், ஏன் அம்மாவை வழிபடும் போது சுயம்பை நிலைநிறுத்துகிறோம் என்று தெரிந்தால் உங்களுக்கு தெரியும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம். அன்னையும் தந்தையும் குருவும் நீயே, அன்னையும் தந்தையும் குருவும் நீயே. அன்பால் எங்களை அரவணைத்தாயே, இறையென உணர செய்தாயே, இருமுடி தந்திருள் விலக செய்தாயே. இந்த பிள்ளைங்க இன்னைக்கு எனக்கே சர்ப்ரைஸ் தான். சிவப்பு நிறம் எனக்கு பிடித்த நிறம், செவ்வாடை புனிதமானது, செவ்வாடை கட்டி தொண்டன் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வந்தால் அவனுக்கு என் ஆசி உண்டு. ஓம் சக்தி. இன்னொரு முறை நல்லா அந்த தம்பிக்கு கை தட்டுங்க, தைரியமாக சபையில் பண்ணதுக்கு. ஸோ இன்றைய அருள்வாக்கு உங்களுடைய ஆடை பொறுத்து ஒரு விஷயம். எண்ணமும் வண்ணமும் எண்ணமும் ஒன்று. வண்ணத்துக்கும் நம்ம எண்ணங்கள் தோன்றுவதற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நம்ம காட்டில் விலங்குக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த உடை, இந்த ஆடை. அப்போ அதை போடும்போது நமக்கு என்னென்ன தோணுறோம் அப்படின்னா, முதல்ல அந்த எண்ணம், இந்த உடை உடுத்தும் போது என்ன எண்ணம் தோணணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன சிந்தனை ஓடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன செயல் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்கிறது தான் இந்த அருள்வாக்கு. எல்லாருக்கும் நம்ம பிள்ளைங்களாக இருக்கும்போது பள்ளியில் கேட்டுறது, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் நான் ஒன்று தான் கேட்குறேன், எத்தனை செவ்வாடு பக்தர்கள் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னும் போது சிகப்பு சொல்லியிருக்கீங்க? கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ உங்களெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கும்னு அம்மா சொல்கிறாங்க. சிவப்பு நிறம் எனக்கு பிடித்த நிறம். அதனாலேயே இனிமேல் நம்ம இருமுடி போடும்போதும் வழிபாடு பண்ணும்போதும் செவ்வாடை அணியணும். அந்த செவ்வாடை அணியும் போது எண்ணம் எப்படி இருக்கணும்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிகப்பு நிறம் 2 குறிக்கும். ஒன்று, இது அபாயம், என்னிடம் நெருங்காதே, தவறான எண்ணத்தை கொண்டு என்னிடம் நெருங்காதே. இன்னொன்று ஆபத்து, இதை நீ சரி செய்யவில்லை என்றால் ஆபத்து. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரோட் சிக்னலில் ரெட்டை பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம். 2 விதமாக நீங்கள் அபாயத்தையும் ஆபத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிறம் இந்த சிகப்பு. ஆனால் அம்மா கொண்டு வந்த சிகப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல ஓடுற இரத்தத்தின் நிறம் சிகப்பு. அந்த சிகப்பில் ரொம்ப முக்கியமானது அந்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கியமாக 3 விஷயந்தான் பண்ணுது. அந்த ஆர்பிசி செல்ஸு அது என்ன பண்ணுதுன்னா, ஆக்சிஜனை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போகிற மாதிரி இந்த பூமியை
நியாயமாக இயற்கையின் தர்மத்தை கொண்டு எல்லா ஜீவராசிகளும் வாழணும்னா அதற்கு இந்த செவ்வாடை இயக்கம் பக்தர்கள் தொண்டு செய்யணும்னு அம்மா முதல்ல சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட தொண்டு செய்யணும் அப்படின்னா ஒரு செவிலியர் தாயாக இருந்து எப்படி ஒரு நோய்வாய்ப்பற்றவர்கள் செய்கிறார்களோ அதுபோல் நீங்கள் செய்யணும்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செவிலியருடைய பணியை பார்த்தீங்கன்னா ஒரு வாந்தி எடுப்பாங்க, ஒரு ஒரு மலம் கழிப்பதிலிருந்து எல்லாமே செய்யும்போது அவங்க சகிப்புத்தன்மையோட தன்னோட குழந்தையாகட்டும் நோய்வாய்ப்பற்றவர்களுக்கும் அந்த பணியில் முகம் சுளிப்பாமல் செய்வாங்க. அது மாதிரி இந்த செவ்வாடை இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பணி செய்யும்போது செவிலியர் தாயாக இருக்க வேண்டும். செவ்வாடை என்பவர்கள் தாயின் அவங்களுடைய உருவம்ன்ட்டு பொதுமக்களோ மற்ற மக்களோ கேலியோ கிண்டலே செய்யக்கூடாது. என்ன அவங்க சிகப்பாடை அணிந்திருக்காங்க அப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் வேறு விதமாக அமையும். அப்புறம் அந்த அணுக்களுடைய இன்னொன்று CO2 கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. ஏன்னா உடம்புல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா செயலிழப்பு, நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் செயலிழந்து போகும். அதே மாதிரி தான் இந்த செவ்வாடை பக்தர்கள் தன்னுடைய பக்தி தொண்டு தர்மத்தை செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் குடிப்பழக்கம் அதிகமாகும், பொறாமை குணம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும், ஊர் அமைதியாக நிம்மதியாக இருக்காது, போர் அதிகமாகும். அதனால தான் அம்மா உங்களை எப்போ பார்த்தாலும் சொல்கிறது என்னென்னா தொண்டு செய்யுங்க. ஸோ செவ்வாடை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா மனநிலைக்கு வந்துடணும். வழிபாடு பண்ணும்போது அது கோவிலாக இருந்தாலும் வீட்டாக இருந்தாலும் மனமுருகி வழிபாடு செய்யணும். அப்புறம் சேவை செய்யணும், தொண்டு செய்யணும். இந்த மூணுத்தையும் செய்யணும். அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும் போது உன் பிரச்சனையும் தீர்ந்து போகும். அப்புறம் இங்கே இருக்கவங்கள நான் ஒன்று தான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அமைதி நிம்மதி வேணும்னா என்ன உடை உடுத்து? உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான நிம்மதியான சூழ்நிலை வரணும்னா என்ன உடை போடுவீங்க? என்ன நிறத்தில் உடை போடுவீங்க? செவ்வாடை போடுவீங்க. யாராவது வெள்ளை உடை அணிந்து சமாதானம் அப்படின்னு யாராவது குடும்பத்தில் எல்லாரும் வெள்ளை போட்டிருக்கீங்களா? போடுறதில்ல. ஏன்னா அதுக்கே சண்டை வந்துடும் இல்லையா? அப்போ அந்த வெள்ளை ஆடையும் சரி அந்த பட்டாடையும் செய்யும்போது நம்ம போட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருப்போம்? கவனமாக இருப்போம். கரை படிஞ்சிடக்கூடாது. இது 10,000 லட்சக்கணக்கில் வாங்கின பட்டு பாவாடை, இது எங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னும் போது உட்கார்ற இடத்துல கூட கவனமாக இருப்போம். அதே மாதிரி தான் அம்மா சொல்கிறாங்க, செவ்வாடை உடுத்தினால் உங்கள் மனதில் எந்த கரையும் இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல், மற்றவர்களை அசிங்கமாக பேசுறது, மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில் செயல்படுத்த எதுவுமே கரையில்லாத பக்தர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அம்மா சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடை புனிதமான ஆடையாக மாறுது. சாதாரண ஆடை எப்போது புனிதமான ஆடையாக மாறுகிறதுனா உன்னுடைய குணம் மாற்றம் அடையும் போது, எண்ணம் மாற்றம் அடையும் போது, அந்த உடையை உடுத்தும் போது நீ செய்கிற ஒரு குணத்தில் மாற்றம் ஒரு விஷயம் உன்னை வழிகாட்டும் அம்மா சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு பிடிச்சமான நிறம், அப்போ அம்மாவுக்கு மற்ற நிறம் பிடிக்காதெல்லாம் கிடையாது. அவரவர் நம்பிக்கை. சில பேர் கருப்பு போடுறதுக்கு துயரம் சொல்லுவாங்க, சில பேர் இருளை நீக்குவதற்கு கருப்பு போடுறோன்னு சொல்லுவாங்க, சில பேர் வெள்ளை சமாதானத்தையும் தூய்மையும் குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பச்சை மகிழ்ச்சியும் இயற்கையும் தருகிறதுன்னு சொல்லுவாங்க, நீலம் எழுச்சியை தருகிறதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாடை மட்டுமே அம்மா சொல்கிறாங்க 5 விஷயம் செய்ய வேண்டும். முதலில் செவ்வாடை என்றால் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்னா உங்களுக்கு அபாயம் எது, ஆபத்து எது அப்படின்னு தெரிஞ்சு பத்திரமா இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. இரண்டாவது, செவ்வாடை என்பது சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்தில் நம்மளுடைய குரு தான் முன்னோடி. ஏன்னா அவர் தான் பெண்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவர், முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர்களை கருவறை சென்று வழிபாடு செய்தால் நல்லதுன்னு உணர்த்தியவர், யாகத்தை நடத்த வலியுறுத்தியவர். பெண்கள் செவ்வாடை அணிய வச்சு அவங்களுக்கு என்ன போகும்போது சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சிறப்புன்னா முதல்ல அம்மா அருள்வாக்கு சொல்லும்போது பக்தர்கள் வரும்போது எல்லாருமே ஒரு பலவித வண்ணத்தில் இருந்தவங்கள அம்மாவே அருள்நிலையில் அவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு செவ்வாடை கொடுத்து இனிமேல் நீ செவ்வாடை அணியணும்னு சொன்ன ஒரு விதம் தான். இப்படி தான் நம்மளுடைய செவ்வாடை இயக்கம் ஆரம்பமானது. அம்மா ஆன்மாக்களை
தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த ஆடை தானம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகின்ற இயக்கம் லட்சக்கணக்கில் உலகத்தளவில் பரவி இருக்காங்கன்னா அதனுடைய வண்ணத்தையும் அதனுடைய நிறத்தையும் அதனுடைய தன்மையும் உங்களுக்கு தெரியணும். ஸோ பாதுகாப்பு, சீர்திருத்தம், நான் சொன்னதை சீர்திருத்தம் இந்த செவ்வாடை இயக்கம் தான் உலகத்துக்கு கொண்டு வந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம், முன்னேற்றம், இயற்கை வழிபாடு, வேள்வி எல்லாமே அம்மா சீர்திருத்தம் மூலம் கொண்டு வந்தது. இரண்டாவது, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒற்றுமை. மன்றத்தில் நம்ம எல்லாரும் செவ்வாடை அணியும் போது ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், எந்த தெருவுன்னு பார்க்க மாட்டோம், எந்த இனத்தை சார்ந்தவர்கள்னு பார்க்க மாட்டோம், அவர் எந்த மொழி சார்ந்தவர்கள் என்று பார்க்க மாட்டோம். அந்த ஒற்றுமை தருவது இந்த செவ்வாடை. நான்காவது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல். அது ஒரு கலாச்சாரமாகவோ பண்பாகவோ வெளிக்கொண்டு வருது. நாங்கள் அணிந்தவர்கள் என்றைக்குமே இயற்கைக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். நாங்கள் பிளாஸ்டிக் குப்பை போட மாட்டோம், நாங்கள் நீர்நிலைகளை அசுத்தம் பண்ண மாட்டோம், மரக்கன்றுகள் நடப்போன்ட்டு அந்த அம்மாவோட சொன்ன மாதிரி சூழ்நிலையை தன்னுடைய பண்பாக தன்னுடைய செவ்வாடை கலாச்சாரமாக கொண்டு வந்த அந்த மகளிர் சக்திகள் 25,000 மரக்கன்றுகள் நட்டாங்க. அவங்க தான் இந்த கலாச்சாரத்தையும் சுற்றுச்சூழலையும் கொண்டு வந்தாங்க. அந்த சக்திகளுக்கு பாராட்டுக்கள். 25,000 மரக்கன்றுகள். ஸோ இயற்கையை வச்சு நம்ம சுற்றுச்சூழல் பண்ணுறோம். அந்த ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்கல்ல, என்னத்துக்கு யூனிஃபார்ம் போடுறாங்க? சூப்பரான பதில். அந்த பலவிதமான ஃபேமிலியிலேருந்து வருவாங்க, அவங்க ஏற்றத்தாழ்வு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு உடையாக சூப்பராக. அவங்க பேர் ஸோ ஒற்றுமை எடுத்துக்கிறேன். சமநிலை அப்படின்னு ஒரு வினயத்துக்காக அவங்க ஏற்றத்தாழ்வுன்னு சொன்ன அதே பதில் தான் சமநிலையும். அடுத்தது என்ன? நிறைய திரும்பவும் போய் படிச்சுட்டு வரணும், யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே, ஏற்றத்தாழ்வு சமநிலைன்னு. ஒழுக்கம், சூப்பரான பதில், கைத்தட்டுங்க. ஒழுக்கம். அந்த உடையை போட்ட உடனே சொல்லுவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க, ஸ்கூல் மானத்தை வாங்காத, நீ ஒழுங்கமாக நடந்துக்கோ, பொய் சொல்லாத, திருடாத, டீச்சரை மதி, பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு சொல்கிறது அருமையான பதில். ஒழுக்கம், சமநிலை, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கும், ஈக்குவாலிட்டி அண்ட் யூனிட்டி. இன்னும் 2 பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஓராண்டு 2 ஆண்டு இல்லை 14 வருஷத்துக்கு மேலே யூனிஃபார்ம் போட்டுட்டு அது ஏன்னே தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது உங்களை ஆசிரியரை பற்றி, உங்கள் பள்ளியை பற்றி தான். இன்னும் 2 காரணம் சொல்லுங்கள். பரவாயில்ல, இனிமேவாது போய் தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சது ஒழுக்கம், ஈக்குவாலிட்டி அண்ட் யூனிட்டி, டிசிப்ளின், அப்புறம் ஒற்றுமை பற்றி நம்ம சொன்னோம். இந்த மனநிலைக்கு தான் பள்ளி போடுறோம். இதுவே ஒரு மெடுக்கான ஒரு யூனிஃபார்ம் போடுறோன்னா எப்படி சொல்லலாம்? ஒரு யூனிஃபார்ம் போட்டவனே நம்மளுக்கு அப்படியே வீரமும் நம்மளுடைய நடையும் பார்வையும் துணிச்சலாக வந்துடும், ஒரு ஹீரோயிசம் வந்துடும். அது எந்த யூனிஃபார்ம்? நம்ம யாரை பார்த்தா நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைப்போம்? காவல்துறை. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டுங்க. ஏன்னா அவங்க இல்லாட்டி நம்ம இன்று நிம்மதியாக தூங்குவது கிடையாது. அதை விட நம்மளுடைய ஆர்மி அண்ட் மிலிட்ரி, அவங்களுக்கு நம்ம நல்லாவே கைத்தட்டலாம். அவங்க இருக்கிறதுனால தான் போர் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக அவங்க செய்கிற தியாகங்கள் பல. அதனால் இன்னொரு முறை அவங்களுக்கு அம்மா கிட்ட வேண்டிப்போம், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க மீண்டு அவங்க குடும்பத்தோட அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அத்தனை ஆர்மி பீப்புள், மிலிட்ரி பீப்புளுக்கும் நம்ம வேண்டிப்போம் ஒரு நிமிஷமாவது. அடுத்து நான் சொல்ல வேண்டியது கடைசியில் என்ன சொல்கிறேன்னா, அம்மா ஏன் இந்த செவ்வாடையை விட்டுட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, நம்பிக்கை. என்னோட குழந்தைகள் நீங்கள், உங்களுக்காக 55 ஆண்டுகள் மேல் நான் வேர்வையை சிந்தி இரத்தத்தை சிந்தி உங்களை உருவாக்கி இருக்கிறேன். உங்கள் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை. நான் சொல்லிக் கொடுத்த பாதையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். வெளி ஒன்று உள் ஒன்று என்று நடிக்க மாட்டீர்கள். நீங்கள் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நான் சொல்லித்தந்த தர்மத்தை செய்வீர்கள். நான் வழிகாட்டிய முறையில் வாழ்வீர்கள். நான் அமைத்து வைத்த வழிபாதையில் வாழ்ந்து ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாக வாழ்வீர்கள். அத்தனைக்கும் என்னுடைய ஆசி உண்டு. அதை தான் அம்மாங்க சொல்லியிருக்கிறார்கள். அம்மா 2021 ஒரு அருள்வாக்கில் சொல்கிறாங்க, உங்களை பெருமை மிக்கவர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் நல்ல தர்ம சிந்தனையை உள்ளவர்களாக நான் உருவாக்கி விட்டேன். இனி
அதை காலம் காலமாக கடத்தி செல்வதும் நடத்தி செல்வதும் உங்களுடைய தொண்டி மூலம்தான் என்று சொல்கிறார்கள். அதனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற இருமுடியில் தேடி தேடி தொண்டு செய்யுங்கள். இதன் அத்தனை பல பக்தர்கள், லட்சக்கணக்கில் பக்தர்கள் வரும்போது தொண்டனுக்கு தொண்டு செய்வதும், பக்தனுக்கு நம்ம அன்னதானம் பணி செய்வதும், அன்னதானத்துக்கு உதவுவதும் இது பெரிய தர்மத்திலையும் புண்ணியத்திலும் சேர்க்கும். அதனால தான் அம்மா சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் தொண்டு செய், தொண்டு செய், அதுவும் தைப்பூசத்தில் தொண்டு செய். ஏன்னா தைப்பூசத்தில் தொண்டு செய்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. நல்ல பனிக்காலம், காலையில் நம்ம காலையில் 2:30 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் பணிகள் போயிட்டே இருக்கும். ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, அன்னதானம் பண்ணுறது, அந்த இருமுடி பைகளை பிரித்து உதவுவது, அந்த டோக்கன் சிஸ்டம், கழிவறை, மருத்துவமனை, இப்படி பல பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகணுன்னு நம்ம தொண்டு செய்யணும். அதனால் தொண்டில் செஞ்சால் மட்டுமே பல விஷயங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. எனக்கு பர்சனலாக அனுபவம் நான் பல முறை நினச்சிருக்கேன். அம்மா ஒரு முறை எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அம்மா சொன்ன ஒரே விஷயம், நீ என்னை நம்பி 48 நாட்கள் தொண்டு செய், நான் சொன்ன மருந்தை சாப்பிடு, சாப்பிட்டுட்டு ஜோதியை பாரு, உனக்கு பிடித்த பிணியை தீர்த்து தருகிறேன்னு சொன்னாங்க. அது உண்மை. அப்படி நான் அந்த பணியும் தொண்டும் செய்யும்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பணி செய்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, அம்மா என்னை 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுளை நீட்டி கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, தைப்பூசத்தில் தொண்டு செஞ்சால் குழந்தை கிடச்சிது, அதுக்கு நன்றிக்காக தொண்டு செய்ய வந்திருக்கேன். சில பேர் என்ன, இருமுடி அப்போ நான் அம்மா கிட்ட குழந்தை கேட்டேன், அந்த குழந்தையை கொண்டு அம்மாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். எத்தனை அனுபவங்கள் இந்த தைப்பூசத்தில். ஏன்னா மருவத்தூருடைய சிறப்பே வேண்டுதல் தலம். நீங்கள் எங்கே ஒன்றா பெருமையாக சொல்லுங்கள், நீங்கள் நல்ல எண்ணத்துடன் எதை வேண்டினாலும் அம்மா உங்களுக்கு அருவாங்க. அதுவும் நடக்கலைன்னா நம்ம தொண்டு செய்யணும், அதுவும் நடத்துவார்கள். நம்ம எல்லாம் செய்வதற்கு நமக்கும் தான் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்துவதே இந்த ஆன்மீகம், இந்த அருள்வாக்கை உணர்த்துவது இந்த செவ்வாடை இயக்கம். அம்மா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா கலிகாலம், இந்த உலகத்தை சீர்திருத்த முடியாது, சரி பண்ண முடியாதுன்னு ஒரு அரசியல் உடைத்தவர் சொல்லலாம், ஒரு அதிகாரி உடையில் இருப்பவர் சொல்லலாம். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கும் செவ்வாடை இயக்கம் முயற்சிப்போம், முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உடைத்து நாம் செய்வோம். ஓம் சக்தி. நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சிவப்பு செவ்வாடை பக்தர் தொண்டர் எல்லாம் அம்மாவுடைய வாக்கு. சிவப்பு நிறம் எனக்கு பிடித்த நிறம், செவ்வாடை புனிதமாகிறது நீ செய்யும் தொண்டாலையும் பக்தியாலும் உன்னுடைய செயலாலையும். செவ்வாடை கட்டிய தொண்டன் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வந்தால் அவனுக்கு என்னுடைய ஆசி வேண்டும். இத்தனை நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கலாம், அம்மாவோட ஆசியும் அருளை வேண்டிதான். அந்த செவ்வாடை உணர்த்து பெருமை கொள்வோம், உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.